ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக்கரில் ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல், சாதம் ரொம்ப குழஞ்சி போகாமல், உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்க அதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த பிரியாணியை பாஸ்மதி ரைஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம். இந்த பிரியாணியில் நம்ம அதிகமான மசாலா எதுவும் சேர்க்காமல் ரொம்ப மைல்டாக செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாது. நம்ம சேனலில் ஒயிட் சிக்கன் பிரியாணி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 3/4 கிலோ சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க, 1/2 கப் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் இருக்கிற பாதி லெமனோட ஜூஸை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் சிக்கனை ஊற வைக்கும் போது நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரமெல்லாம் இந்த சிக்கனில் நல்லா இறங்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. தயிர் சேர்த்துறதுனால நமக்கு சிக்கன் நல்லாவே சாஃப்டாக வெந்து வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நம்ம முதல்லே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு அகலமான பவுலில் 3/4 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்குங்க. பாஸ்மதி அரிசி நல்லா பழைய அரிசியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா நீளமாக வரும். புது அரிசி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். நல்ல குவாலிட்டியான அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை மட்டும் நல்லா கழுவிடுங்க. பாஸ்மதி அரிசியை நம்ம ரொம்ப கழுவக்கூடாது, அதில் இருக்கிற ஃப்ளேவரெல்லாம் போயிடும். அதே மாதிரி அரிசியை ரொம்ப அழுத்தி நம்ம கழுவக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி கை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கழுவுங்க. அரிசியை கழுவுனதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிடுங்க. திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அரிசி எடுத்த அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்குங்க. ஒரு அகலமான குக்கர் வச்சுட்டு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்குங்க. இது கூட 7 கிராம்பு, 6 ஏலக்காய், 4 துண்டு பட்டையை சேர்த்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்க்கும் போது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் கிராம்பும் ஏலக்காவும் வெடிக்கும். புதினாவை கட் பண்ணிவிட்டு 3/4 கப் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் 5 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இப்போ இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கட் பண்ண கொத்தமல்லி இலை 1/2 கப் சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. நாலு மீடியம் சைஸ் தக்காளி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம வதக்கின வெங்காயம், இந்த சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் இது வேகட்டும். இடையில கிளறி விடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. இடையில நான் 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக நம்ம வேக வச்சிடக்கூடாது, சிக்கன் ரொம்ப உடஞ்சி போயிடும். அரிசி எடுத்த அதே கப்பில் நல்ல சூடான தண்ணி 3 கப் சேர்த்துக்குங்க. நம்ம 3 கப் அரிசி எடுத்திருந்தோம், அதே மாதிரி 3 கப் தண்ணி இதில் சேர்த்துருங்க. ஆல்ரெடி நமக்கு இந்த சிக்கன்லேயே 1 கப் தண்ணி இருக்கும், அப்போ நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தண்ணியும் சிக்கனும் நல்லா ஒரு கொதி வரட்டும்.
இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ அரிசி உடையாமல் மெதுவாக இது கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அரிசியும் சிக்கனும் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போது அரிசியும் சிக்கனும் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துருங்க. உப்பும் காரமும் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மெதுவாக கிளறி விடுங்க. வேகமாக நம்ம கிளறக்கூடாது, அரிசியும் சிக்கனும் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் சமமாக இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டீம் இறங்குற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. ஸ்டீம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பிரியாணியை அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூட நீங்கள் கிளறி விடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்து கிளறி விடுங்க. வேகமாக கிளறி விடக்கூடாது, சிக்கனும் சாதமும் உடஞ்சி போயிடும். இப்போ இதை நீங்கள் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் அதே மாதிரி அரிசியும் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிரியாணி குக்கரில் செய்கிறீங்கன்னா பயப்படாமல் செய்யலாம். நான் சேர்த்துருக்கிற அதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேர்த்திருந்த தண்ணி மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓவராக மசாலா எதுவும் சேர்க்காம நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இனிமேல் நீங்களும் பயப்படாமல் குக்கரில் சிக்கன் பிரியாணி செய்யலாம், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.